இரண்டாவது நாளாக ஈரான் மீது இஸ்ரேல் தொடர் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. நேற்றைய தினம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது திடீர் தாக்குதலை தொடங்கி இருந்தது. அந்த வகையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் காமனி கொல்லப்பட்டு இருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது நாளாக தாக்குதல் தொடர்ந்து வருகிறது. நேற்றைய நாள் தலைநகர் தெஹ்ரானுடைய புறநகர் பகுதிகளில் தாக்குதல்லாம் நடத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் தெஹ்ரான் மற்றும் ஈரான் முழுவதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரிவுபடுத்தி இருந்தது. நாட்டினுடைய முக்கிய நகரங்கள் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல்கள்லாம் நடத்தப்பட்டிருந்தது. பதிலுக்கு ஈரானும் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவச்சு தாக்குதல்கள்லாம் நடத்தியிருந்தது. துபாய், கத்தார், குவைத் உள்ளிட்ட நாடுகள் மீது ஈரான் எதிர் தாக்குதலை நடத்தியிருந்தது. இன்றைய நாள் இரண்டாவது நாளாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை தற்போது தொடர்ந்து வருகிறது. தற்போது அந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நாளாக ஈரான் மீது இஸ்ரேல் தொடர் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தற்போது அந்த தாக்குதல் தொடர்பான காட்சிகளை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இரண்டாவது நாளாக தாக்குதல்கள் தொடர்கிறது. இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் ரமேஷ். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நேற்று தன்னுடைய தாக்குதலை தொடங்கியது. பதிலுக்கு ஈரானும் அவர்களின் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது. ஈரானினுடைய உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டிருந்தாலும் இரண்டாவது நாளாக இன்றைக்கும் ஈரான் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல் தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக ஈரான் தலைநகர் டெஹரானில் பல்வேறு இடங்களில் தற்போது சற்று முன்னதாக தொடங்கி பல இடங்களில் பலத்த சத்தத்தோடு மல்டிபிள் எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்லப்படக்கூடிய வெடிப்பு சத்தம் கேட்டு வருவதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. தெஹரானில் இருக்கக்கூடிய சுமார் 10 இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தெஹரானில் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் துறைமுகம், ஜாமி ஜாம், சோஹ்ரிவாடி, மொசால்லா, சையத் கந்தான், வானக் சதுக்கம் உள்ளிட்ட 10 இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் ஏவுகணை தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், குண்டு வீச்சு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் அடங்கும். இந்த தாக்குதலை தொடர்ந்து அந்த இடத்தில் பலத்த சத்தம் மட்டுமின்றி கரும் புகையும் பல அடி தூரத்திற்கு வானில் எழுந்து காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி ஈரான் நாட்டினுடைய மிக முக்கியமான அரசு ஊடகங்களில் ஒன்று IRIB, ஈரான் ரிபப்ளிக் ஆஃப் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் பிராட்காஸ்டிங் என்று சொல்வார்கள். அந்த ஊடக நிறுவனத்தினுடைய கட்டிடத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த தாக்குதல் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும் என்று தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் விரைவில் இதற்கு ஒரு தீர்வு சர்வதேச அமைப்புகள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் இருந்து கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. இன்று காலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். கமேனி கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குகிறோம் என்ற பெயரில் நீங்கள் தாக்குதலை தொடர்ந்தால் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் ஈரான் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக இஸ்ரேல் தற்போது தலைநகரை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.